காஃபி வந்து லிவருக்கு நல்லதா கெட்டதா? காஃபி குடிக்கலாமா குடிக்க கூடாதா? ஒரு சிலர் வந்து சாப்பாடையே ஸ்கிப் பண்ணிட்டு காஃபி குடிக்கிறவங்க இருப்பாங்க, ஒரு நாளைக்கு 10 குடிக்கிறவங்க இருப்பாங்க. லிவர்னா என்ன? லிவர் எங்க இருக்கு? லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ஃபேட்டி லிவர், ஒபிசிட்டி, அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்னால கிரானிக் லிவர் ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது. அதுக்கடுத்த இதில் என்ன ஆச்சுன்னா ஆல்கஹால் வந்து மேஜர் கான்ட்ரிபியூட்டர். டாக்டர், அசைட்டிஸ்னா என்ன? அசைட்டிஸ்னா வயிற்றுல தண்ணி சேர்றது தான் அசைட்டிஸ். ஃபேட்டி லிவர்னா என்ன டாக்டர்? அதில் 60 வயசு 70 வயசுல இருந்த நோய் இப்போ வந்து 40 வயசு 35 வயசு அந்த மாதிரிலாம் டயபிட்டிஸ் வரும். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? யா ஃபைன். சூப்பர். ஸோ நாங்கள் 2 பேரும் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்காக ஆவலா காத்துட்டு இருக்கோம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக் கொஸ்டின்ல இருந்து போலாம் டாக்டர். லிவர்னா என்ன? லிவர் எங்க இருக்கு? லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன? ஸோ லிவருங்கிறது இட்ஸ் அ லார்ஜஸ்ட் ஆர்கன் இந்த பாடி. நம்ம வயிற்றில் அப்டம்னு சொல்லுவோம், அதில் வந்து லார்ஜஸ்ட் ஆர்கன் இந்த பாடி. அது வந்து இட்ஸ் அ வைட்டல் ஆர்கன். அது இல்லாமல் நம்ம உயிர் வாழவே முடியாது. ஆர்கன்ஸில் சில இதெல்லாம் வைட்டல்னு சொல்லுவோம், அது இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் இல்லாமல் வாழ முடியாது, மூளை இல்லாமல். ஆனால் ஒரு கண்ணு தெரியாமையோ ஒரு கை இல்லாமையோ நம்ம வாழ முடியும். ஸோ இட்ஸ் அ வைட்டல் ஆர்கன். தேர்டு, இதோட ஃபங்க்ஷன்ஸ்னு பார்த்தா ஒரு 500 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. லிவருக்குன்னு ஒரு 500 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பித்தத்தை வெளியேற்றுறது தான் இதோட மெயின் வேலை. தட் இஸ் பிலிருபினை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணணும், அதுதான் இதோட மெயின் வேலை. அது இல்லாமல் நம்மளோட பாடியோட பவர் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். பவர் ஹவுஸ் ஆஃப் த பாடி. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு டைஜஸ்ட் ஆகும் குடலில், அது லிவருக்கு போய் அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ எல்லா எனர்ஜியும் லிவர்லேருந்து தான் வந்தோணும். இதுதான் லிவரோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் லிவர்ல வந்துட்டு ஒரு சில நோய்கள் வரதுக்கான காரணங்கள் எல்லாம் என்னென்ன? லிவர் வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ஆர்கன், சரிங்களா? அதுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி, முக்கியமான ப்ராப்பர்ட்டி எந்த ஆர்கனுக்கு இல்லாதது வந்து அது வந்து அதுவே ரீஜென்ரேட் ஆகும். பாதி கட் பண்ணி எடுத்தால் கூட அது முழுசாக அது வளர்ந்துடும். அந்த மாதிரி ஒரு டஃப்பான ஆர்கன்னு. பட் அதில் மெயினாக எதனாலெல்லாம் ப்ராப்ளம் வருதுன்னா, இப்போதைக்கு நம்ம வந்து காலங்காலமாக ஒரு 200-300 வருஷம் பார்க்கும்போது ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அண்டு சி வைரஸ் தான் முக்கியமான காரணமாக இருந்தது. அது வந்து அதனால வந்து லிவர் வந்து அஃபெக்ட் ஆகிட்டு லிவர் வந்து க்ரானிக் லிவர் டிசீஸுங்கிறது நடந்துட்டு இருந்தது. இப்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லா வந்தனால அதெல்லாம் கம்மியாயிடுச்சு. அதுக்கடுத்த இதில் என்ன ஆச்சுன்னா ஆல்கஹால் வந்து மேஜர் கான்ட்ரிபியூட்டர் ஃபார் த லிவர் ப்ராப்ளம். நிறைய ஆல்கஹால் எடுத்தோம்னா கண்டிப்பாக லிவர் ப்ராப்ளம் வரும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அதுதான் லீடராக இருந்தது. ரீசன்ட் டைம்ஸில் இந்த ஃபேட்டி லிவர், ஒபிசிட்டி, அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்னால க்ரானிக் லிவர் ப்ராப்ளம்ஸ் நிறையா வருது. இது இல்லாமல் சம்டைம்ஸ் நம்ம வந்து அன்னெசரி மெடிக்கேஷன்ஸ் எடுக்கும்போது நம்ம முதலே சொன்ன நம்ம வந்து சாப்பிட்ற எல்லா சாப்பாடும் அதே மாதிரி நம்ம மாத்திரை எது சாப்பிட்டாலும் அதை வந்து டைஜஸ்ட் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து லிவருக்கு தான் போய் அதுதான் டைஜஸ்ட் ஆகுது. ஸோ நம்ம அதை எக்ஸ்க்ரீட் பண்ணுறதும் அதுதான் பண்ணுது. ஸோ அன்னெசரி மெடிக்கேஷன்ஸ் இல்லை ஓவர் டோஸ் பண்ணால் அதுவும் நம்ம லிவரை அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ரொம்ப லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. எல்லாம் ரிஃபைன்டு ஃபுட்டு சாப்பிட்றோம். ஸோ ஒபிசிட்டி வருது, ரொம்ப செடன்ட்ரி லைஃப் எல்லாம் இருக்கும். அதனால் ஃபேட்டி லிவர் லீடிங் டு க்ரானிக் லிவர் டிசீஸ். இந்த எண்டு ப்ராப்ளமே க்ரானிக் லிவர் டிசீஸுங்கிறது தான். அது வந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்குமே இந்த டவுட் வந்து மேஜராக இருக்குது டாக்டர். காஃபி குடிக்கிற எல்லாருக்குமே இருக்குது. காஃபி வந்து லிவருக்கு நல்லதா கெட்டதா? காஃபி குடிக்கலாமா குடிக்க கூடாதா? லிவரை பொறுத்தளவு காஃபி எடுத்தோம்னா காஃபியில் வந்து ஃபஸ்ட் நம்ம ஏன் வந்து காஃபியை பற்றி இப்போ பேசுகிறோன்னா, டெய்லி மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் வந்து காஃபியோ டீயோ ஏதோ ஒன்று குடிப்பாங்க. ரெண்டுலேயுமே ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. காஃபிலையும் நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. 1 or 2 காஃபி, ஈவன் 3 காஃபி அ டே, மெயினாக வித்தவுட் சுகரு ஒரு பிளாக் காஃபி எல்லாம் வந்து இட்ஸ் எ வெரி குட் ஃபார் ஹெல்த், லிவர் ஹெல்த்துக்கு. மெயினாக ஜென்ரலாக கெஃபைன் இருக்கிறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட், அதில் இருக்கிற கெஃபைனை கூட ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இட்ஸ் எ வெரி குட் ஃபார் இந்த லிவர் ப்ராப்ளம் எல்லாம் வர்றதை கொஞ்சம் குறைக்குது கண்டிப்பாக. ஓகே. ஸோ காஃபி நல்லதான், சுகர் இல்லாம. நம்பர் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். 2 to 3, சரிங்களா? அந்த மாதிரி நம்ம ஒரு சிலர் வந்து சாப்பாடையே ஸ்கிப் பண்ணிவிட்டு காஃபி குடிக்கிறவங்க இருப்பாங்க, ஒரு நாளைக்கு 10 குடிக்கிறவங்க இருப்பாங்க. அதெல்லாம் வந்து இட் நாட் அக்செப்டபிள். எதுனாலும் அந்த லிமிட்ஸில் 2 to 3 காஃபி. அண்ட் ரிஃபைன் சுகர் எப்பயுமே நல்லதில்லை. நம்ம வந்து யாருக்குமே ரிஃபைன் சுகர் நம்ம சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. ஸோ பேசிக்காக நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறதே காஃபி டீயில் தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்வீட்டு கூட அக்கேஷ்னல் இதுதான். ஸோ ரிஃபைன் சுகரை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சோம்னா அங்கே தான் நம்ம நிறுத்த முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் டாக்டர், இப்போ லிவருக்கு வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நல்லா வந்து தேவைப்படும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ காஃபி இந்த மாதிரி விஷயங்கள் தாண்டி வேறு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம சாப்பிடலாம், குடிக்கலாம்? லிவர் குட் லிவர் ஹெல்த்துக்குன்னு சாப்பாடு டயட்னு பார்த்தோம்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு
லிவருக்கு மட்டும் இல்லை, உடம்புக்கே நமக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் தேவையில்லை. ஏன்னா எங்கெல்லாம் டேமேஜ் ஆகுதோ அதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ஹேஸ் a வெரி குட் ரோல். பட் அஸ் சச் குட் ஹெல்த்தி டயட் ஃபார் அ லிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். அப்படின்னா பச்சையாக இருக்கிற எல்லா காய்கறிகளுமே நல்ல இதுதான். அதாவது நிலத்துக்கு மேலே வளர்கிற காய்கறிகள். அதுக்கப்புறம் வந்து பழம் எந்த பழம் எடுத்தாலும் லிவருக்கு நல்லது தான். சரிங்களா? அதுலேயும் நல்ல ரிச் இன் வைட்டமின்ஸு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, மினரல்ஸ் இதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் மெயின் அந்த ஃபுட்டுக்கு வரும்போது நம்ம வந்து ரொம்ப பாலிஷ்டு ரைஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வீட்டுனாலும் ரொம்ப அதை பாலிஷ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் இல்லாமல் ஒரு 40-50 இயர்ஸ் பேக், ஈவன் பிஃபோர் தட்டெல்லாம் நம்ம வந்து அவ்வளோ பாலிஷ்டான ரைஸோ இல்லை அந்த மாதிரிலாம் சாப்பிடாமல் கொஞ்சம் அந்த பாலிஷ் பண்ணுறனால அதோட ஃபைபர் கண்டென்ட்லாம் கம்மியாகுது. தட் இஸ் நாட் குட் ஃபார் லிவர். லிவருக்கு மட்டும் இல்லை, நம்ம உடம்புல வந்து சுகர் அதிகமாக டக்குன்னு ஏறும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து. ஸோ அது லிவருக்கு நல்லது கிடையாது. ஸோ நம்ம வந்து அன்பாலிஷ்டு ரைஸு அந்த மாதிரி இது போகிறது பெட்டர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லீன் ப்ரோட்டீன்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ரோட்டீன்ஸ் ஆர் வெரி குட், கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் நாட் தட் குட். சரிங்களா? ஸோ லீன் ப்ரோட்டீனில் வந்து பார்த்தோம்னா ஃபிஷ்ஷு, ப்ரான், பவுல்ட்ரி, அதாவது சிக்கன், இதெல்லாம் வந்து வெரி குட். எக் ஒயிட் இஸ் அன் ஐடியல் ப்ரோட்டீன். நம்ம வந்து ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டீன்னு சொல்லுவோம் எக் ஒயிட். ஸோ அதில் வந்து ரொம்ப நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. அதில் வேறு எதுவுமே இல்லை, கார்போஹைட்ரேட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இட்ஸ் அ வெரி குட். இது எல்லாமே குட் ஃபார் லிவர். கம்மிங் டு ஃபேட்டில் வந்து, அதாவது ஃபேட்டுனா நம்ம என்ன குக்கிங்க்கு ஆயில் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது ஆலிவ் ஆயில் இஸ் வெரி குட். அதே மாதிரி இந்த நட்ஸில் இருக்கிற ஆயில், நம்ம வந்து பாதாம், பிஸ்தா அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இட்ஸ் குட் ஃபார் லிவர். ஓகே, ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே சொன்னீங்க. மற்றவங்களுக்கும் இந்த டவுட் கண்டிப்பாக இருக்கும். ஆல்கஹால் கன்சப்ஷன் லிவரை அஃபெக்ட் பண்ணுமா? ஆல்கஹால் எடுக்கிறோன்னா எவ்வளோ எடுக்கணும், இல்லாட்டி ஆல்கஹாலே எடுக்காமல் இருக்கணுமா? ஆல்கஹால் வந்து லிவரை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, உடம்புல இருக்க எல்லா இடத்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈவன் மைண்ட், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஏன் அடிக்ட் ஆகிறோன்னா அது மைண்டே அஃபெக்ட் பண்ணாதான் அடிக்ஷன். ஆல்கஹால் அடிக்ஷன் இஸ் த எண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபிசிக்கல் இது வரும்போது லிவரை மெயினாக பாதிக்குது. சரிங்களா? லிவரை மெயினாக பாதிக்கும். அதுக்கு இது வரைக்கும் எந்த மெடிசன்லையோ எந்த டெக்ஸ்ட் புக்லையோ எதுலையுமே வந்து ஆல்கஹால் நல்லதுன்னு எங்கேயுமே எழுதுனது கிடையாது. ஈவன் நான் அந்த லேபிளில் கூட இருக்கும்னு நினைக்கிறேன், இட்ஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு. இன்ஸ்பைட் ஆஃப் தட் சோஷியலி எல்லோரும் எடுக்கிறாங்க. ஸோ குவான்டிஃபை பண்ணணும் எவ்வளோ வரைக்கும் சேஃப் அப்படின்னு. ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு மாதிரி குவான்டிஃபை பண்ணியிருக்காங்க. யூஎஸ் ஒரு இது மாதிரி, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி. அப்படி பார்க்கும்போது 1 drink per day ஃபார் அ உமன் அண்ட் 2 drink per day ஃபார் அ மேல். ஒரு ட்ரிங்க்னா எவ்வளோனா 10 grams ஆஃப் ஆல்கஹால். அது வந்து நம்ம வந்து இப்போ ப்ராடக்ட் 10 grams உங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படின்னா 350 ml ஆஃப் பியர், இல்லைனா 150 ml ஆஃப் வைனு, இல்லைனா 30 ml ஆஃப் விஸ்கி, இல்லை வந்து பிராண்டி ஆர் வோட்கா அந்த மாதிரியெல்லாம் 30 ml. திஸ் இஸ் 1 unit ஆஃப் ஆல்கஹால். ஸோ அது வந்து மேல் வந்து ஒரு நாளைக்கு 2 வரைக்கும் அலோட் பண்ணலாம், உமனுக்கு வந்து 1. ஆனால் வீக்லி பார்க்கும்போது இட் ஷுட் நாட் எக்ஸிட் 10. ஸோ அதுலேயும் 1 or 2 days பிரேக் விடணும் நம்ம. சரிங்களா? உமனுக்கு வந்து பார்க்கும்போது 4 to 5 per week அந்த மாதிரி இது சொல்லியிருக்காங்க. பட் எனிவே இட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் தான். பட் திஸ் இஸ் த சேஃபஸ்ட் லிமிட்னு இது வரைக்கும் சொல்கிறேன். அண்ட் டாக்டர், லங்ஸுக்கு வந்துட்டு வைரல் இன்ஃபெக்ஷன் வருதுல்ல, அந்த மாதிரி லிவருக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் எதனால வருது? இப்போது நீங்கள் கேட்ட கொஸ்டினே லங்ஸுக்கும் காலங்காலமாக நிறையா இன்ஃபெக்ஷன் இருந்தது. ஆனால் இப்போதைக்கு வந்த பேண்டமிக் தான் கொரோனா வைரஸு. அது மாதிரி லிவருக்கு ஒரு ஜென்ரேஷன்ஸ் அண்ட் ஜென்ரேஷன்ஸாக இருக்கிற மெயினான வைரஸ் வந்து ஒரு 5 டைப் இருக்குது. ஹெப்படைட்டிஸ் ஏலேருந்து இ வரைக்கும் இருக்குது, ABCDE. இதில் ரொம்ப மோசமானது அப்படின்னு பார்த்தோம்னா B and C. B and C வந்து ஒன்ஸ் உடம்புக்குள்ளார போயிடுச்சுன்னா அது வந்து வாழ்நாள் ஃபுல்லாக உடம்புல இருக்கும். அந்த மாதிரி தான். அதை வந்து எப்படி இது ஃபஸ்ட்டு பரவுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஹெப்படைட்டிஸ் B வைரஸ் அண்ட் C வைரஸ் இது மெயினாக வந்து ஒரு பிளட் ப்ராடக்ட் மூலமாக தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஒருத்தவங்க பிளட்டை இன்னொருத்தவங்க கொடுக்கும்போது, இல்லைனா ஒருத்தவங்க பிளட்டை வந்து நம்ம உடம்புல ரா ஏரியா இருக்கும்போது படும்போது, இல்லை நீடில் பிரிக்ஸ், அன்ஸ்டெரிலைஸ்டு நீடில், அதெல்லாம் லேட்டராக வந்து பார்த்துக்க அம்மாட்ட இருந்து குழந்தைக்கு வரலாம். அதுக்கப்புறம் வந்து அதாவது வயிற்றில் குழந்தை இருக்கும்போது அம்மாட்ட இருந்து குழந்தைக்கு வரலாம். அதுக்கடுத்தது மெயினாக வந்து செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ், அது மூலமாகவும் இது வருது. அன்ப்ரொடெக்டட் செக்ஸுவல் இன்டர்கோர்ஸ் மூலமாகவும் இது வந்து பரவும். சரிங்களா? ஹெப்படைட்டிஸ் B and C. பட் கவர்மெண்ட் ஹாஸ் டேக்கன் இம்மென்ஸ் எஃபர்ட். இது ஒரு 30-40 இயர்ஸில் எவ்ரி பிளட் சாம்பிள் வில் பி ஸ்க்ரீன்டு ஃபார் திஸ் வைரஸ். ஸோ பிளட்டை ஒருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்யூஸ் பண்ணும்போது அதோட டிரான்ஸ்மிஷன்லாம் ரொம்பவே கம்மியாகிடுச்சு. அதே மாதிரி வந்து இப்போ வந்து எந்த ஹாஸ்பிட்டல்னாலும் சிங்கிள் யூஸ் நீடில்ஸ்னு வந்துட்டோம் நம்ம.
எந்த ஒரு ஒன்ஸ் போட்ட நீடில் வந்து திருப்பி யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அதனாலேயும் இது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அண்ட் இப்போதைக்கு ரீசெண்டாக ஹெப்படைட்டிஸ் பியை லைஃப் லாங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்ல மெடிசன் நம்மகிட்ட இருக்குது. ஒன்ஸ் அந்த மெடிசனை ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த வைரஸ் நல்லா கண்ட்ரோல் ஆகிடும். ஈவன் தோ ஒரு 2% ஆஃப் த வைரஸ் உடம்புக்குள்ளே இருந்தாலும் அது எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்மகிட்ட மெடிசன் இருக்குது. அது மாதிரி ஹெப்படைட்டிஸ் சிக்கான மெடிசன்ஸ் வந்து ஒரு 3 months எடுத்தால் போதும், லைஃப் லாங்கே அது நல்ல கண்ட்ரோலாக வந்துடும். ஏ அண்ட் இ வந்து கண்டாமினேட்டட் ஃபுட்டு மூலமாக தான், ஒரு அன்ஹைஜீன் ஃபுட்டு மேபி கண்டாமினேட்டடு இல்லைன்னா நல்ல ஹீட் பண்ணாத சாப்பாடு அந்த மாதிரி இது தான் பரவுது. யூஸ்வலாக இந்த ஏ வைரஸ் எப்படி வரும்னா ஹாஸ்டலில் வரும், இல்லைனா ஒர்க் பிளேஸில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுற இடத்துல கண்டாமினேட் ஆகி வாட்டர் கண்டாமினேஷன் மூலமாக தான் வரும். பார்த்தா ஒரு 10 பேருக்கு ஜாண்டிஸ் வந்திருக்கும் சடன். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஹெப்படைட்டிஸ் ஏல ஒரு 98% தானாகவே அதுவே சரியாயிடும். ஒரு 2% தான் பேஷண்ட் வந்து ரிஸ்க்குக்கு போவாங்க. அந்த மாதிரி போகும்போது அதுக்கு நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணி அவங்கள வெளியே கொண்டு வந்துடலாம். ஓகே. ஸோ இந்த டெட்லி வைரஸ்னு பார்த்தீங்கன்னா பி அண்ட் சி தான் டெட்லி வைரஸஸ். அண்ட் அதே மாதிரி ஃபேட்டி லிவர்னா என்ன டாக்டர்? ஃபேட்டி லிவர் வரதுக்கான காரணம் என்ன? ஃபேட்டி லிவர்னா அது பேர்லேயே இருக்குது. ஃபேட்டி லிவர்னா லிவர் வந்து நார்மலாக இருக்கிற செல்ஸுக்குள்ளார எக்ஸ்ட்ராவாக ஃபேட்டு போய் உட்காந்துருது. இப்போ அதையே நம்ம ஹியூமன் பீயிங்காக பார்க்கும்போது சிலர் ஒல்லியாக இருக்காங்க, சிலர் குண்டாக இருப்பாங்க, ஆனால் ஜிம்முக்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. அப்படின்னா கண்டிப்பாக அந்த மசிலாக இருக்காது, அவங்க உடம்பு ஃபுல்லாக எக்ஸ்ட்ராவாக ஃபேட்டு தான் வந்து டெபாசிட் ஆகுது. எப்பயுமே எக்ஸ்ட்ரா ஃபேட் டெபாசிஷன் இஸ் நாட் குட். சேம் தான் அப்ளைஸ் டு த லிவர் ஆல்சோ. எக்ஸ்ட்ராவாக ஃபேட்டை உட்காரும்போது லிவரில் படியும்போது அது வந்து டேமேஜை உருவாக்கிட்டே இருக்குது லிவர் செல்ஸுக்கு. நான் முதலே சொன்னேன், லிவர் இஸ் சச் அ ரெசிஸ்டண்ட் ஆர்கன். நிறையா இன்ஜுரியை கூட அதனால் வெளியே வர்றதுக்கான அது முடியும். அப்படி இருந்தும் நிறையா அஃபெக்ட் பண்ண அந்த ஃபேட்டி லிவர் காலங்காலமாக ஒரு 10, 15, 20 வருஷம் 25 வருஷம்லாம் போகும்போது ஃபேட்டி லிவர் இஸ் டேமேஜ் இன் த லிவர் கம்ப்ளீட்லி. அந்த க்ரானிக் லிவர் டிசீஸ்னு போயிடுறாங்க. இந்த ஃபேட்டி லிவர் எதனால் வருது அப்படின்னா, இது ஒரு ரீசெண்டாக ஒரு 15-20 இயர்ஸ் தான் இது ஒரு பேண்டமிக் மாதிரி அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நாம் எல்லாருமே லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணிட்டோம். எல்லாருமே வந்து ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி நம்ம நிறைய நடந்திருக்காங்க. ஈவன் சைக்கிளிங் அந்த மாதிரிலாம் அதாவது இன்றைக்கி சைக்கிளிங் இஸ் அ ஹாபி ஆர் ஃபிசிக்கல் ஸ்போர்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அது வந்து அன்றைக்கி வந்து டெய்லி ஆக்டிவிட்டிலேயே அது வந்துடும். இல்லை வாக் பண்ணுறது ஒரு 10 kilometers இன்றைக்கி நம்ம யாரும் அதை நிறைய பேர் பண்ணுறதில்ல, யாருன்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் பண்ணுறதில்ல. கம்ஃபர்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். இன்னொரு விதத்தில் வந்து ஃபுட்டு வைஸ் பார்த்தோம்னா பயங்கர ரிஃபைன்டு ஃபுட்டு. ஒரு ஐஸ்கிரீம் வந்து 20-30 years பிஃபோர் எல்லோரும் வீக்லி ஒன்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்களான்னு தெரியல, மேபி இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து வீக்லி ஒன்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரீஃபைன் அதில் இருக்கிற கலோரி வந்து ஒரு நாளைக்கு தேவையான கலோரி ஒரு ஐஸ்கிரீமில் இருக்கும். அதுக்கு மேலே 3 மீல் 4 மீல் நம்ம சாப்பிட்றோம். ஸோ எக்ஸ்ட்ரா கலோரிஸ் எல்லாம் என்ன ஆகுனா ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி அது லிவர்லேயும் உடம்புலையும் டெபாசிட் ஆகுது. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் தான் இந்த ஃபேட்டி லிவருக்கான மெயின் ப்ராப்ளம். அடுத்து இதுக்கான ட்ரீட்மெண்ட்னு பார்த்தாலும் நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் பண்ணணும். மெயினாக லைஃப் ஸ்டைலில் என்ன மாடிஃபை பண்ணால் வெயிட் ரிடக்ஷன் தான். பிஎம்ஐன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல, ஹைட் அண்ட் பாடி மாஸ் இண்டெக்ஸை. நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் என்னென்னு அது வந்து சொல்லும். எல்லா கேல்குலேட்டர் இந்த ஆன்லைனில் எல்லாமே இருக்குது, நீங்களே பார்க்கலாம். நார்மல் பிஎம்ஐ வந்து 18 to 25 அதுக்குள்ளார நம்ம இருக்கணும். அது கீழே இருந்தால் மால் நரிஷ்டு, அதுக்கு மேலே போனால் கொஞ்சம் ஓவர் வெயிட்டு. இப்போது ஓவர் வெயிட்டு போய் 30 பிஎம்ஐக்கு மேலெலாம் போகிறவங்க வந்து ஒபிசிட்டின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது அந்த கேட்டகரியிலலாம் இப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம பிஎம்ஐயை கம்மி பண்ணாத வெயிட்டை ரெடியூஸ் பண்ணி அந்த 18 to 25 கொண்டு வரணும். இப்போது ஸ்டடீஸில் என்ன சொல்லலாம், ஒரு 5 கிலோ வெயிட்டை ரெடியூஸ் பண்ணால் கூட ஃபேட்டி லிவர் வந்து நார்மல் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. ஒரு grade 1 grade 2 ஃபேட்டி லிவர்லாம். ஸோ ஒரு 5 கிலோவாவது நம்ம குறைக்க வேண்டிய யாருக்கெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு சொல்கிறோம். சவுத் இந்தியன்ஸ்னாலே வந்து கார்போஹைட்ரேட் ஈட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, கார்ப்ஸ் ஈட்டர்ஸ் அப்படின்னு. ஆனால் கார்போஹைட்ரேட் தானே டாக்டர் நம்ம காலங்காலமாக நிறைய சாப்பிட்றோம். பட் அப்போ வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய இருந்துச்சு, இப்போ அது குறைஞ்சிருக்குல்ல. ஃபுட்டில் மெயின் 3 தான், ப்ரோட்டீன்ஸு, கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட். கார்போஹைட்ரேட் நிறைய எடுத்திருக்கோம். நம்ம இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி தான். இந்த ஒரு நம்ம எல்லாமே வந்து பாஸ்ட்லேருந்து தான் பார்த்தோன்னா ஃபுட்டு ஸ்கேர்சிட்டி இதெல்லாம் இருந்தது. ஸோ கார்போஹைட்ரேட் தான் ஈஸியாக அவைலபிள் அண்ட் இட்ஸ் ஸ்லைட்லி சீப்பர் வென் கம்பேர்ட் டு ப்ரோட்டீன்ஸ். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்ம அதை அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சோம் இல்லையே, வேறு ஒரு ரீசனே இல்லை. பட் இப்போ நம்மளோட இது இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் இன் ஜென்ரல் வந்து எல்லாருமே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே வந்திருக்கு. ஸோ ஃபைனான்சியல் இப்போ அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு வி ஹேவ் டு சேஞ்ச்.
கார்போஹைட்ரேட்லேருந்து நம்ம ப்ரோட்டீன் சாப்பிட நம்ம கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். இன்னொரு மெயின் வந்து இந்தியாவில் வந்து டயபெட்டிக் இஸ் லைக் எவ்ரி ஒன் இஸ் கோயிங் டு பிகம் டயபெட்டிங்கிற மாதிரி தான். நிறைய பேர் இப்போ டயபெட்டிக் வரும். அதுவும் 50 வயசு, முதல்ல 60 வயசு 70 வயசில் இருந்த நோய் இப்போ வந்து 40 வயசு 35 வயசு அந்த மாதிரிலாம் டயபெட்டிஸ் வரும். ஏன்னா இதுதான் மெயின் காரணம், நம்ம ஃபுட்டை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணல, லைஃப் ஸ்டைலில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல, இதனால தான். ஸோ கார்போஹைட்ரேட் வந்து ஈவன் தோ நம்ம அதுதான் ஒரு 2 ஜென்ரேஷனை சாப்பிட்ருக்காங்க, 3 ஜென்ரேஷனை சாப்பிட்ருந்தாலும் அதை மாற்றிக்கிறது தான் நல்லது கண்டிப்பாக. அண்ட் டாக்டர், இப்போ வந்துட்டு ஃபேட்டி லிவர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, அதுக்கான மாத்திரை எல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னும் போது, ஸோ ஒன்ஸ் அவங்க குணமாயிட்டாங்கன்னா அகெயின் அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வராதா? வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கே மாத்திரையை சாப்பிடணும்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த கான்செப்ட் அதுதான். ஈவன் எங்கிட்ட வர நிறைய பேஷண்ட் தான் கேட்பாங்க, ஏதாவது மாத்திரை கொடுங்க வெயிட் ரெடியூஸ். நான் இவ்வளோ நேரம் நம்ம பேசினதே வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். டெய்லி உங்களை நீங்கள் மாற்றிக்கணும். நான் வந்து 1 மணி நேரம் எனக்காக வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன், எனக்காக நான் ஜிம்முக்கு போவேன், எனக்காக 1 மணி நேரம் வாக்கிங் போவேன், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஃபுட்டை வந்து நான் இப்படியெல்லாம் மாற்றணும், என் டயட்டுன்னு ஒன்று இருக்குது எனக்குன்னு. நீங்கள் தான் டயட்டை வந்து போய் ஒரு டாக்டர்கிட்டயோ டயட்டிஷியன்ட்ட கேட்கணும், சரி நீங்களே வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி இது பண்ணும். ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் ப்ராப்ளமும் வராது. ஃபேட்டி லிவர் இஸ் நீங்கள் கேட்டது நான் கரெக்டான கொஸ்டின் தான். இட்ஸ் அ கம்ப்ளீட்லி ரிவர்சபிள் ப்ராப்ளம். ஓகே, சரிங்களா? அது வந்து அப்படியே நார்மல் ஆகிடும். நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணி இது பண்ணோம்னா நார்மல் ஆகிடும். அதே மாதிரி ஜாண்டிஸ்க்கும் லிவருக்கும் என்ன டாக்டர் சம்பந்தம்? லிவரோட மெயின் ஃபங்க்ஷன்னு நம்ம பார்க்கும்போது பித்தத்தை வந்து வெளியேற்றுறது தான் அதோட மெயின் ஃபங்க்ஷன். அதுவும் நம்ம ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணி அதை எனர்ஜியாக கொடுக்குது, அது மூலமாக அதே மாதிரி பித்தத்தை வெளியேற்றுது. சரிங்களா? இது இல்லாமல் ஒரு 500 ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ எப்போல்லாம் லிவருக்கு டேமேஜ் ஆகுதோ அப்போ வந்து ஜாண்டிஸ் தான் ஒன் ஆஃப் த மெயின் மேனிஃபெஸ்டேஷன். சரிங்களா? ஜாண்டிஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். இது ஜாண்டிஸ்னால் என்னென்னா பில்லிரூபின் அதிகமாகும். பில்லிரூபின்ங்கிறது நம்ம ஹீமோக்ளோபின்லேருந்து வர ஒரு பை ப்ராடக்ட். அது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்லை, அது ஒரு டாக்ஸின். சரிங்களா? அது வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ லிவர்னால் அதை எக்ஸ்க்ரீட் பண்ண முடியலைன்னா அந்த பில்லிரூபின் அதிகமாக, அதுதான் நம்ம ஜாண்டிஸ்னு சொல்கிறோம். அண்ட் இந்த ஜாண்டிஸில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது டாக்டர்? நம்ம வந்து மஞ்சக்காமலைன்னு தமிழில் ஒரே தான் முடிச்சிருவோம், அதாவது தமிழில் மஞ்சக்காமலைன்னு சொல்லி ஒன்று. பட் தேர் ஆர் லாட் ஆஃப் எதனால வருது அந்த மஞ்சக்காமலை, நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இது மெயினாக வந்து ப்ரீ ஹெப்பாட்டிக்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா லிவருக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த நிறைய நம்ம சொன்ன ஹீமோக்ளோபின் உடஞ்சி தான் அந்த பில்லிரூபின்ங்கிறது வருது. நிறைய ரெட் பிளட் செல்ஸ் உடையும் போது சிலருக்கு அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும், அவங்க வந்து அதில் தான் ஹீமோக்ளோபின் இருக்குது, அதனால் வந்து ஒரு ஜாண்டிஸ் வரும். ஸோ லிவருக்கு வந்து லோடு அதிகமாக இருக்குது, அதனால் அந்த ஹீமோக்ளோபினை அந்த பில்லிரூபினை ஹேண்டில் பண்ணவே முடியலங்கிறது தான் அது. செகண்ட் வந்து ஹெப்பாட்டிக், அதாவது லிவருக்குள்ளாரியே லிவர்னால் ஃபங்க்ஷனாகவே இப்போ நிறைய நாள் ஆல்கஹால் சாப்பிட்டுட்டே இருக்கோன்னா அந்த லிவரில் இருக்கிற செல்லெல்லாம் அது செத்து போயிடும். அதனால கொஞ்சம் மினிமமாக ஒரு கொஞ்சம் செல்ஸ் தான் வேலை செஞ்சிட்ருக்கு, அதனால் ஹேண்டில் பண்ண முடியாதனால செகண்ட் டைம் ஜாண்டிஸ், அது ஒரு டைப் ஆஃப் ஜாண்டிஸ். தேர்டு ஒன் வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பித்தப்பையிலேருந்து வர ஸ்டோன்ஸோ அது வந்து அதுக்கு கீழே பைல் டக்ட்னு இருக்குது, அங்கே எல்லாம் வர கேன்சர்னாலையும் வந்து ஒரு டைப் ஆஃப் ஜாண்டிஸ் வரும். ஈவன் லிவரில் வர கேன்சர்னால கூட ஒரு டைப் ஆஃப் ஜாண்டிஸ் வருது. இந்த டைப் ஆஃப் ஜாண்டிஸ் வந்து சர்ஜரினால் மட்டும்தான் குணப்படுத்த முடியும். நான் ஏன் இந்த டைப் ஆஃப் ஜாண்டிஸை பற்றி பேசுகிறேன்னா, நம்ம எல்லாருமே ஜாண்டிஸ்னா முதல்ல போய் ஒரு நாட்டு வைத்தியம் அந்த மாதிரி போய் அப்ரோச் பண்ணுவோம். அதுதான் இட்ஸ் ஹேப்பனிங் ஃபார் லாங் ஏஜஸ். நாம் வந்து அதை வந்து இத்தனை வகைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் அதுக்கான வைத்தியத்துக்கே போவாங்க. நான் கடைசி சொன்ன டைப்புக்கு மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ணவே முடியாது, அதுக்கு சர்ஜரினால தான் அது சரியாகும். ஸோ ஜாண்டிஸை வந்து இன்னும் பெட்டராக மக்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோங்க நான் நினைக்கிறேன். டாக்டர், அசைட்டிஸ்னா என்ன? அசைட்டிஸ்னால் வயிற்றில் தண்ணி சேர்றது தான் அசைட்டிஸ். நீங்கள் சில லிவர் பேஷண்ட்டு லிவரு கிட்னி ஹார்ட் ப்ராப்ளம்னால கூட வரலாம். இப்போ நம்ம லிவருக்கு சம்மந்தமான அசைட்டிஸை மட்டும் நான் பேசுகிறேன். லிவர் வந்து அந்த லிவருக்குள்ளார போகிற பிளட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால வயிற்றில் வந்து தண்ணி சேருது. இது வந்து எண்ட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸில் தான் வரும், ஏர்லி ஸ்டேஜஸ்லலாம் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட்டி லிவர்லாம் ரிவர்சிபிள் ப்ராப்ளம்ஸ்லாம் அதெல்லாம் வரப்போகிறதே இல்லை. க்ரானிக் லிவர் டிசீஸ்னு சொல்லுவோம், இல்லை சிரோசிஸ்னு சொல்லுவோம். இந்த வைரல் ஹெப்படைட்டிஸ் இல்லை ஆல்கஹாலோ இல்லை ஃபேட்டி லிவரோ இல்லை வந்து எல்லாத்தையும் லிவரை கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது வந்து டீகாம்பன்சேட்டட் அப்படின்னா அதனால் வேலையே செய்ய முடியல, அந்த ஸ்டேஜுக்கு போயிடுது. அப்போது ஜாண்டிஸ் வரும், இல்லைனா அசைட்டிஸ் வரலாம், இல்லைனா ரத்த வாந்தி வரலாம்,
இல்லைனா ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதின்னு சொல்லுவாங்க. பேஷண்ட் வந்து கொஞ்சம் சுயநினைவு இல்லாமல் மாறிடுவாங்க. இதில் ஒரு இதுதான் வந்து அந்த வயிற்றில் தண்ணி சேர்றது. லிவர் கிளினிக்கோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா பயங்கர பானை மாதிரி இருக்கும் வயிறு. அவங்களால வந்து உட்கார முடியாது, நிற்க முடியாது, மூச்சு விட முடியாது, அந்தளவுக்கு அவ்வளோ தண்ணி டென்ஸாக இருக்கும். பேஷண்ட் ஃபஸ்ட்டு வரும்போது எங்கிட்ட கேட்குறதே வந்து இந்த தண்ணியை நம்ம எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு கேட்பாங்க. இந்த ப்ளோட்டிங் அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஆனால் எடுத்தால் கண்டிப்பாக மறுநாளோ அதுக்கு அடுத்த நாளோ தண்ணி சேர்ந்துடும். ஏன்னா லிவர் மெயினான காரணத்தை நம்ம டீல் பண்ணலை, அதோட எஃபெக்டை தான் டீல் பண்ணுறோம். ஸோ அந்த மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு இது பண்ணணும். அதுக்குன்னு இண்டிகேஷன் இருக்குது, எந்த டைமில் பண்ணணும்னு இருக்குது. பேஷண்ட்னால அவங்க வந்து ரொம்ப டென்ஸாக இருக்குது, என்னால் எதுவுமே பண்ண முடியல, இல்லை மூச்சு விட முடியலை, அந்த மாதிரி இருக்கும். இல்லை அந்த தண்ணியில் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் சம்டைம்ஸ். அந்த டைம்லலாம் நம்ம எடுக்கணும். சும்மா ஓரளவு வந்தோன்னே மினிமல் இல்லை மாடரேட் அசைட்டிஸ் வந்தோன்னே எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு போக வேண்டாம், பெட்டர். அது வந்து கொஞ்சம் நிறைய அக்குமுலேட் ஆன பிறகு தான். அப்போ அந்த மாதிரி ஸ்டேஜில் ஏர்லி ஸ்டேஜஸில் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா, சால்ட்டு தான் மெயின் எதிரி. இந்த அசைட்டிஸ் வர்றதுக்கான காரணமே இந்த சிரோசிஸ் வந்த பிறகு சால்ட்டு ஒவ்வொரு கிராம் எக்ஸ்ட்ரா எடுக்க அங்கே வாட்டர் வந்து பாடியில் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு மெயினாக வந்து டயட், அந்த அசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து சால்ட்டு நம்ம ஃபுட்டில் ஆட் பண்ணுற சால்ட்டு தான் 2 to 6 grams இல்லைனா 2 to 4 grams தான் மேக்ஸிமம் அவங்க எடுக்க வேண்டியது இருக்கும். டிபெண்டிங் அந்த அமௌண்ட் ஆஃப் அசைட்டிஸ், அவங்களோட உடம்ப இருக்கிற சோடியம்னு சொல்லுவோம், அதுவும் சால்ட்டு தான். அது எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ சால்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். சால்ட்டை பிளாண்டு, அந்த சால்ட்டே போடாத டயட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அவங்க. அதுதான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து மனசில் எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜையும் தான பிறகு கொஞ்சம் ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷனும், ஒரு நாளைக்கு 1.2 liters அந்த மாதிரி ஃப்ளூயிட்ஸ் எடுக்கலான்னு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்த ஸ்டேஜ் வந்து அந்த உடம்புல இருக்கிற தண்ணியை வந்து யூரினில் போக வைக்கிறதுக்கு கொஞ்சம் டையூரிட்டிக்ஸ்னு மருந்துகள் இருக்குது, அதை கொடுத்து பார்ப்போம். லாஸ்ட் ஸ்டேஜ் இதுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணியும் அவங்களால வந்து அந்த தண்ணி கம்மியாக மாட்டேங்குது, வெரி டிஃபிகல்ட் டு டேக், அவங்க மூச்சோடய கஷ்டப்படுறாங்க, வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த டைமில் தான் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். உப்பு வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க, பட் ஃபுட் குவான்டிட்டி அந்த மாதிரி ஏதாவது ஃபுட்டு வந்து குவான்டிட்டி அவங்களால கொஞ்சம் இந்த லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க சாப்பாடே அவங்களுக்கு கம்மியாகிடும். ஸோ வி என்கரேஜ் தம் டு ஈட் வெல். ப்ரோட்டீன் டயட்டை வந்து நம்ம சாப்பிட அவங்கள நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸே என்கரேஜ் பண்ணணும். அவங்க டெஃபினட்டாக அவங்க கஷ்டப்படுவாங்க, ஏன்னா இட்ஸ் அ வைட்டல் ஆர்கன். அது வந்து வேலை செய்யாத போது தே வில் ஃபீல் சிக். நான் சொன்னேன் இதுக்கு ஒரு 500 ஃபங்க்ஷன் இருக்குன்ட்டு. அந்த மாதிரி அந்த 500 ஃபங்க்ஷனும் நடக்காத போது பேஷண்ட் வந்து அவ்வளோ டயர்டு, தே வில் ஃபீல் வெரி சிக். அவங்களால எந்திரிச்சு இப்படி நிற்கணும்னு சொன்னால் கூட இட் வில் டேக் சம் டைம். அதெல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களால சாப்பிட முடியாது ஆக்சுவலி நேச்சுரலாக. நாம் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணி கூட இருக்கிறவங்க ஒரு ப்ரோட்டீன் டயட்டை ஒரு நாளைக்கு 4-5 தடவை கம்மியாக அந்த மாதிரி சாப்பிட வைக்கணும். மற்ற ஃபுட்டில் ரெஸ்ட்ரிக்ஷனில் சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும். டாக்டர், க்ரானிக் லிவர் டிசீஸ்னா என்ன? க்ரானிக் லிவர் டிசீஸ் எல்லா லிவரில் வர எல்லா ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்கஹால், வைரஸு, இல்லை ஃபேட்டி லிவர், எனி மெடிகேஷன், இல்லை ஆட்டோ இம்யூன் ஹெப்படைட்டிஸ்னு இருக்குது, அந்த மாதிரி அதோட எண்டு ஸ்டேஜ் தான் க்ரானிக் லிவர் டிசீஸ். அதுக்கும் எண்டு ஸ்டேஜ் இருக்குது, சிரோசிஸ்னு சொல்கிறோம். இதை ரெண்டாக பிரிக்கிறோம், காம்பன்சேட்டட், டீகாம்பன்சேட்டட்னு. காம்பன்சேட்டட்னா என்னென்னா, அது வந்து ரொம்ப இது க்ரானிக் லிவர் டிசீஸில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இட்ஸ் எ இர்ரிவர்சிபிள் ஸ்டேஜ். நாம் வந்து ஃபேட்டி லிவரை பற்றி பேசுகிறோம் பார்த்தீங்களா, அது ரிவர்சிபிள், கம்ப்ளீட்லி ரிவர்சிபிள் நான் சொன்னேன். இது வந்து க்ரானிக் லிவர் டிசீஸ் வந்து இர்ரிவர்சிபிள். அப்படின்னா அது திரும்ப நார்மல் ஆகாது, அது அந்த ஸ்டேஜை தாண்டி வந்துடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மெடிக்கேஷனில் அதை சரி பண்ண முடியும். அதாவது சரி பண்ண முடியாது, க்யூர் பண்ண முடியாது. வி கேன் மெயின்டைன் த பேஷண்ட் நம்ம வந்து மெடிக்கேஷன்ஸில். அதுலேயே 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து டீகாம்பன்சேட்டட் அப்படின்னா அது வந்து அதுக்கும் அடுத்த ஸ்டேஜ். அப்போ தான் இந்த டீகாம்பன்சேஷன் ஸ்டேஜில் தான் வந்து அசைட்டிஸ், ஜாண்டிஸ் இதெல்லாம் வருது. இல்லைனா ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதினா அவங்க கொஞ்சம் உளறி பேசுவாங்க. அவங்க வந்து ஒரு நாள் நல்லா பேசுவாங்க, இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா பயங்கர நீ யாருன்னு கேட்பாங்க. அவங்க ஒய்ஃபையும் எத்தனையோ பேஷண்ட்டு அவங்க ஒய்ஃபோட வந்துட்டு யாருன்னு கேட்டோன்னா ஒய்ஃப் தே வில் ஸ்டார்ட் க்ரையிங், பையனை யாருன்னு தெரியாது அந்த மாதிரி. ஆனால் திரும்ப ரெக்கவர் ஆவாங்க. இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இருக்கும். இது பேர் டீகாம்பன்சேட்டட் சிரோசிஸ். இந்த டீகாம்பன்சேட்டட் ஸ்டேஜுக்கெலாம் வந்துட்டாங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தேவைப்படுற ஸ்டேஜ் வந்துடும். இந்த காம்பன்சேட்டட் ஸ்டேஜ் இருக்கும்போது மெடிகேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன காரணத்தினால அவங்களுக்கு வந்ததுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை அவாய்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆல்கஹால் தான் அவருக்கு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ஆல்கஹால் இன்டேக்கை அன்னைக்கு நிறுத்தினா கூட இது வரைக்கும் நடந்த டேமேஜை ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் இட் பிகேம் அப்போ வந்து இர்ரிவர்சிபிள் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு.
ஆனால் ஃபர்தர் டேமேஜஸை குறைக்கலாம். அதுக்காக ஆல்கஹாலை நிறுத்தலாம். இல்லை ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் தான் காரணம்னா அதை கண்டுபிடிச்சி நம்ம இது பண்ணலாம். இல்லை இவங்க தெரியாமல் ஏதோ ஒரு மெடிகேஷன்ஸ், சிலர் வந்து ஒரு டாக்டரை பார்த்தேன் 10 வருஷம் முன்னாடி கொடுத்தாங்க, இன்னும் அதே மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதோட எஃபெக்ட் வந்து அப்படியே அக்குமுலேட் ஆகிருக்கும். ஸோ அந்த மெடிகேஷன் எடுத்தால் கூட தட் வில் ஹெல்ப் வித் த லிவர் ரெக்கவரிக்கு. அந்த மாதிரி என்ன காரணமோ அதை கண்டுபிடிச்சி நம்ம அவாய்ட் பண்ணணும். அண்ட் டாக்டர், ஜென்ரலாக வந்துட்டு பீப்புளுக்கு ஒரு இது இருக்கும், பெரிய ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும்ட்டு. ஸோ இப்போது நம்ம இந்தியாவில் வந்துட்டு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்? லைக் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்ல வேண்டும். கண்டிப்பாக இது முக்கியமானது தான் ஃபார் பேஷண்ட்டை தெரிஞ்சிக்க வேண்டியது. பட் ஃபஸ்ட்டு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுறோம், அதில் பார்ட் ஆஃப் இட்டாக அதை நான் சொல்கிறேன். ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுன்னு ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம சொல்லும் போது, எல்லா க்ரானிக் லிவர் டிசீஸ் பேஷண்ட்டுக்கு நம்ம சொல்ல போகிறதில்ல. ஒரு மெல்டு ஸ்கோர்னு ஒரு ஸ்கோர் இருக்குது, அது ஹையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், 15க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, இல்லைனா டீகாம்பன்சேட்டட் லிவர் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சஜஸ்ட் பண்ணுறோம். யூஸ்வலாக அந்த ஸ்டேஜ் வரும்போது 3 months சர்வைவல் ஆஃப் த பேஷண்ட்டு, அந்த பேஷண்ட்டு 3 months எவ்வளோ 3 மாதத்தில் இந்த மாதிரி 100 பேஷண்ட் வரும்போது எத்தனை பேர் உயிரோடு இருப்பான்னு பார்த்தா, அதாவது ஒரு 70 பேர் தான் உயிரோடு இருக்காங்க, மீதி 30 பேருக்கு அந்த டிசீஸ்னால இறந்துடுறாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டே வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்போது அது வந்து மேண்டேட்ரி டு த சேவ் த பேஷண்ட். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சஜஸ்ட் பண்ண போகிறதே கிடையாது. உங்களுக்கு ரெக்கவரி எல்லாருக்குமே வந்து பயமே என்னென்னா, இது ஒரு பெரிய சர்ஜரி, ஒரு உறுப்பு எடுத்து இன்னொரு இடத்துக்கு வைக்கிறோம். இதில் 2 இது இருக்குது. டோனார், ஒருத்தவங்க டொனேட் பண்ணணும், அவங்களுக்கு என்ன ஆகும்? ஆமாம், அது வந்து ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை பற்றி பேசினா அதுக்கப்புறம் டோனாரை பற்றி சொல்கிறேன். பேஷண்ட் வந்து ஒரு 95% ரெக்கவரிங்கிறது நான் சொன்னேன்ல, முதல்ல எந்திரிச்சு நிற்க கூட கஷ்டப்படுவாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்கள கடத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டமாகப்படுவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட் நம்ம பண்ண போகிறோம். 10 நாள் 15 நாளில் 80% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு நார்மலாக போயிடுவாங்க. ரொம்ப சிக்காக வர பேஷண்ட் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? அது 90 to 95% சக்ஸஸ் ரேட்டுங்கிறது அமேசிங் ரிசல்ட்ஸ் இன் மெடிசன். அதே இது டொனேட் பண்ணுறவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மெடிசனில் ஒரு ஃபிலாசபி இருக்கும்ல, அந்த பேசிக் ஃபிலாசபியை ஒரு நார்மலாக இருக்கிறவங்க ஒருத்தவங்களுக்காக கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்குறவங்களுக்கு எதுவுமே வரக்கூடாது. அதுதான் எங்களோட மெயின் எய்ம். ஸோ டோனார் சேஃப்டி இஸ் அவர் ப்ரையாரிட்டி. நாங்கள் வந்து பயங்கர இன்டென்ஸாக அதை அனலைஸ் பண்ணி இந்த சர்ஜரியும் ரொம்ப பர்ஃபெக்டாக அதை வந்து பண்ணி டோனாருக்கு எதுவுமே வராமல் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் அப்படி தான், பெரிய ப்ராப்ளம்னு எதுவும் வராது. மோர் இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, டோனார் வந்து டொனேட் பண்ணுறவங்களோட லிவர் வந்து 6 வாரத்தில் அதுவும் அந்த நார்மல் சைஸ்க்கு வளர்ந்துடும். அந்த ரிசிபியன்ட், அதாவது அந்த பேஷண்ட்டுக்கு யாருக்கு நோய் இருக்கோ அவங்களுக்கு வச்சுருப்போம்ல புது லிவர், அது பாதி லிவர் தான் வைக்க முடியும். லிவர் ஒன்று தான் இருக்குது. டோனாருங்கிறது அவங்க ஃபேமிலி மெம்பர் தான் டோனார். யாரோ ஒருத்தவங்க லிவிங் டோனாருங்கிறது தரணும். தந்து அவங்களுக்கு வச்சபோது அவங்களுக்கு 100% அது வளர்ந்துருது. ஸோ 2 பேருக்குமே பெனிஃபிட் ஆகிடும். நான் முதலே சொன்ன மாதிரி லிவர் ஹேஸ் அ ரீஜென்ரேட்டிங் ப்ரொசீஜர், அதுவாக அது வளர்ந்துடும். காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 24 lakhs பக்கத்தில் வரும். ஆனால் வந்து இப்போ வந்து முடியாதவங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து இதுக்கு ஸ்கீம் இருக்குது. அந்த காப்பீட்டு திட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டே ஃபுல்லாக எடுத்துக்குது. ஸோ இட் வில் பி கம்ப்ளீட்லி ஃப்ரீ. சரிங்களா? கம்ப்ளீட்லி ஃப்ரீ எக்ஸப்ட் அந்த பேஷண்ட் எவாலுவேஷன் ஃபார் சர்ஜரி. அவங்க அந்த சர்ஜரிக்கு ஃபிட்டாக இல்லையான்னு பார்க்குறதுக்கான அளவு மட்டும் அவங்க கையிலேருந்து பண்ண வேண்டியது இருக்குது. மீதி வந்து சர்ஜரி தொடங்கினதுலேருந்து அவங்க வீட்டுக்கு போகிற வரைக்கும் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதே மாதிரி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்ணவங்க என்ன மாதிரியான மெடிகேஷன்ஸ்லாம் எடுக்கணும்? அவங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து எப்படி இருக்கும் ஆஃப்டர் த சர்ஜரி? லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அது நான் சொன்ன மாதிரி ஒரு 10 days to ஆஃப்டர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட் வந்து ஒரு 10 days to 15 days வந்து வீட்டுக்கு நம்ம போயிடுவாங்க. ஒரு 1 month மட்டும் கொஞ்சம் ஐசோலேட்டடாக இருக்க சொல்லுவோம். அது ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கூட இருக்கலாம். பட் ஒரு க்ரௌடுக்கெல்லாம் போக வேணான்னு சொல்லுவோம். ஒரு பெரிய க்ரௌடு, கல்யாணத்துக்கு போக வேணாம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகாதீங்க, பப்ளிக் கேதரிங் போவீங்கன்னு சொல்லுவோம். நாளடைவில் ஒரு 6 monthsலாம் நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், ஒரு மாஸ்க் போட்டுக்கோங்கன்னு சொல்லுவோம். 1 year எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்காது. யூ கேன் ஹேவ் அ நார்மல் லைஃப். வேலைக்கு எத்தனை நாளில் போகலான்னா ஒரு 2 months நீங்கள் நார்மலாக எந்த மாதிரி வேலையாக இருந்தாலும், எக்ஸப்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் ஜாபாக இல்லாமல் எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் போகலாம். லைஃப் லாங் வந்து இம்யூனோசப்ரஷனுங்கிற மாத்திரை சாப்பிட வேண்டியிருக்கும். அது வந்து இன்னொரு லிவரை நம்ம உள்ளார வைக்கும்போது நம்ம உடம்பு வந்து ரிஜெக்ட் பண்ணும். அந்த ரிஜெக்ஷனை தடுக்கிறதுக்காக லிவரை பொறுத்தளவு இம்யூனோ ரெசிஸ்டன்ட் ஆர்கன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நார்மலாகவே அது ரொம்ப ரிஜெக்ட் ஆகாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இம்யூனோசப்ரஷன் மற்ற ஆர்கனெல்லாம் கம்பேர் பண்ணால் ரொம்பவுமே கம்மி. ஸோ பேஷண்ட் நல்லாவே சேஃபாக ரெக்கவர் ஆவாங்க.
போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் வில் ஹேவ் அ நார்மல் லைஃப். ஓகே, நீங்க வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்ண பேஷண்ட்ஸ் பத்தி சொன்னீங்க. டோனர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான மெடிகேஷன்ஸ்? டோனர்ஸ் வந்து நம்ம வந்து டோனர் சர்ஜரி இப்போ வந்து யூஸ்வலி லிவிங் டோனர், டிசீஸ் டோனர். லிவிங் டோனரை பற்றி தான் இப்போ நம்ம பேசுகிறோம். சில முக்கியமாக யார் டொனேட் பண்ண முடியும், அது யார் டோனாருங்கிற சொல்கிறேன், ஃபேமிலி மெம்பர் மட்டும்தான் டொனேட் பண்ண முடியும். அதுதான் ரூல். இப்போது 18 years to 55 yearsக்குள்ளே இருக்கிறவங்க தான் டொனேட் பண்ண முடியும். மேஜர் ப்ராப்ளம் லைக் சுகரு, ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கிறவங்க பண்ண முடியாது, மீதி எல்லாம் பண்ணலாம். ஓகே. டோனர்ஸை வந்து யூஸ்வலாக 5 to 6 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க. 6 வாரத்தில் அந்த லிவர் நார்மல் ஆகிடும். சரிங்களா? அவங்க வேலைக்கு போகணுன்னு நினச்சா ஒரு 2 weeksலேருந்து கூட வேலைக்கு போகலாம். இதனால் லாங் டேர்ம் ப்ராப்ளம்னு எதுவுமே இருக்காது. சரிங்களா? ஒரு ஸ்கார் இருக்கும். இப்போ நம்ம ஒரு குழந்தை பிறக்கணுன்னா அதுக்கு சிலருக்கு சிசேரியன் பண்ணுறோம், அதுவும் ஒரு ஸ்கார் இருக்கும். அது மாதிரி இது ஒரு ஸ்கார் இருக்கும் உடம்புல, அவ்வளோதான். மற்றபடி தே வில் ஹேவ். இதனால அவங்க லிவருக்கு ஏதாவது லைஃப் லாங் ப்ராப்ளம் வருமானா எதுவுமே கிடையாது. டாக்டர், இந்த லிவர் கேன்சர் வரதுக்கான காரணம் என்ன? லிவர் கேன்சர் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த சிரோசிஸ், க்ரானிக் லிவர் டிசீஸ்ன்னு வர ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா இர்ரிவர்சிபிள் டேமேஜ். அதுவாக அதை வந்து சரி பண்ண ட்ரை பண்ணோம். அப்போ வந்து அதில் அதுவாக வந்து தப்பாக சரி பண்ண ஆரம்பிச்சது. அதனால் அப்போ தான் கேன்சர், லிவர் கேன்சர் அதிகமாக வருது. ஸோ இதுக்கு மெயினான காரணங்கள் பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ். ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வந்து இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த க்ரானிக் லிவர் டிசீஸ் ஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடியே கூட அது வந்து கேன்சரை உருவாக்குற தன்மை இருக்குது அதுக்கு. மற்ற காரணத்தினால வர க்ரானிக் லிவர் டிசீஸ் ஸ்டேஜ் வந்தோன்னா கேன்சர் வர வாய்ப்புகள் அதிகமாகிடுது. அப்போது இந்த எல்லாத்துக்குமே மெயினாக வந்து இந்த க்ரானிக் லிவர் டிசீஸ் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும் மெயினாக. சரிங்களா? அந்த க்ரானிக் லிவர் டிசீஸ் வந்துருச்சுன்னா லிவர் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகிடுது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம எல்லோரும் ஃபஸ்ட்டு கேன்சர்னோடனே எல்லாருக்கும் பயம், வைத்தியம் இருக்கா இல்லையான்னு தான். முதல்லலாம் வந்து வைத்தியமே இல்லைன்னு நினச்சிட்டு தான் எல்லோரும் நல்ல வைத்தியம் பண்ணி நல்லா சரி பண்ண முடியும். இந்த லிவரில் அந்த லிவரோட குவாலிட்டி நல்லா இருந்தால் சர்ஜரி பண்ணி கேன்சரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணலாம். அதே மாதிரி லிவர் கேன்சருக்கு சர்ஜரி தான் ப்ரைமரி மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட். அப்படின்னா என்னென்னா அது மூலமாக தான் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். எந்த கேன்சருக்கும் ஒரு 2-3 மொடாலிட்டி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சர்ஜரி பண்ணுவாங்க, இல்லைனா கீமோதெரப்பி கொடுக்கலாம், இல்லை ரேடியோதெரப்பி அந்த மாதிரி. அப்படி பார்க்கும்போது இதுக்கு மெயினாக வந்து சர்ஜரி தான் ப்ரைமரி மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு. அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு லிவரோட குவாலிட்டியும் நல்லா இல்லை, கேன்சரும் உள்ள இருக்குது, அந்த மாதிரி டைமில் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டே பண்ணலாம். சில சைஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு 5 centimeter கம்மியெல்லாம் இருந்தால் அதுக்குன்னு க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அவங்கெல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரே ட்ரீட்மெண்ட்டில் 2 பெனிஃபிட் கிடைக்கும். லிவரும் நார்மல் ஆகிடும், கேன்சரும் இல்லாமல் போயிடும். ஸோ ஒரே லிவர் டிரான்ஸ்பிளான்ட் மூலமாக தே வில் கெட் 2 benefits. டாக்டர், இந்த கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ்னால கேன்சர் வருமா? இந்த கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப காமன். சரிங்களா? இந்த கேல் பிளாடர் வந்து இப்போ நம்ம அல்ட்ராசவுண்ட், நிறைய பேஷண்ட் அல்ட்ராசவுண்ட் சும்மா வேறு எதுக்கோ போயிருப்பாங்க, இல்லை லைட்டாக வலிக்கணும் போவாங்க, பார்த்தா ஸ்டோன்ஸ் இருக்கும். எல்லா ஸ்டோன்ஸுக்கும் நம்ம வைத்தியம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யாருக்கெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கோ அவங்களுக்கு தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். அது இல்லாமல் வலியோ இல்லை வந்து அதனால வந்து ஏதாவது இன்டைஜஷன் ப்ராப்ளம் அவங்களுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஆனால் லாங் டேர்மில் இந்த கேல்பிளாடர் ஸ்டோன்ஸ் இருக்கும்போது லைக் 20-30 years அந்த மாதிரி இருக்கும்போது கேல்பிளாடர் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்காக எல்லாருமே கேல்பிளாடர் ஸ்டோன் இருக்கிறவங்கெல்லாம் பயந்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. தட் இட்ஸ் எ ஸ்லைட்லி ரேர் டிசீஸ் தான். கேல்பிளாடர் கேன்சருங்கிறது அவ்வளோ காமன் கிடையாது. நம்ம சவுத் இந்தியாவில் காமன் கிடையாது, நார்த் இந்தியாவில் கொஞ்சம் காமன். ஏன்னா அது அந்த மண் சம்மந்தமான ஒரு இதுலேயும் பார்க்கும்போது நார்த் இந்தியாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. செகண்ட் மோஸ்ட் காமன் வேர்ல்டில். அதே மாதிரி சவுத் அமெரிக்காவில் வந்து வேர்ல்ட்லேயே அங்கே தான் ரொம்ப அதிகமாக வருது. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது சவுத் இந்தியாவில் அவ்வளோ காமன் கிடையாது. ஸோ எல்லோரும் பயப்பட வேணாம். பட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபாலோ அப்லேயாவது நம்ம இருக்கணும். இந்த மாதிரி கல் இருக்குது, பித்தப்பையில் கல் இருக்குன்னா நம்மளை ஃபாலோ அப்பில் வச்சுக்கணும், ரொம்ப இக்னோர் பண்ணக்கூடாது. அது கொஞ்சம் அக்ரெசிவான கேன்சர் அந்த கேல்பிளாடர் கேன்சர். ஸோ ஏர்லியர் இஸ் பெட்டர். எப்பயுமே மெடிசனில் இந்த மருத்துவத்தில் நீங்கள் எப்போல்லாம் ஏர்லியராக கண்டுபிடிச்சி அதுக்கு வைத்தியம் பண்ணுறீங்களோ இல்லை வருமுன் காப்போம் அந்த மாதிரி கான்செப்ட் தான் நல்ல பெனிஃபிட் இருக்கும் நமக்கு. இவ்வளோ நேரம் லிவர் சம்மந்தமாக இருந்த எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. பார்க்குற ஆடியன்ஸ்க்கு டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ.